ஹலோ சந்தர். ஹாய் குட்டி. என்ன சந்தர், இப்பதான் போனீங்க? எனக்கு உன் குரலை கேட்கணும் போல இருந்துச்சா? அழைத்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன். போதும் போதும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என் பட்டு? சந்தர், அண்ணாவும் மதுவும் வந்திருந்தாங்க. காப்பிக்கு டான்னு ஆஜராயிடுவாங்களே. என்ன டிஃபன் ஹனி? முட்டை கட்லெட் பண்ணேன் சந்தர். வாவ். எனக்கு வாங்க சாப்பிடலாம். ஆனா டேஸ்ட் உங்க அளவுக்கு இருக்காது, சுமாரா இருக்கும். அத நான் சொல்லணும் பேபி. அதோட நீ எப்படி சமைச்சாலும் நானும் அதை சாப்பிடுவேன் ரசிச்சு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு விருந்து வைக்க சந்தர். என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. விருந்து சாப்பிட எனக்கும் ஆசை வந்துடுச்சு ஹனி. அப்போ சொல்லுங்க. நீ என்ன சமைச்சாலும் அது எனக்கு பிடிச்சதாயிடும் ஹனி. போங்க நீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கோவிச்சிக்காத குட்டி. சந்தர் குரலில் உற்சாகமும் சிரிப்பும் கூடுதலாக இருந்தது. ஏய், என்ன சத்தத்தை காணோம்? இல்ல, ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. என் கண்ணம்மா என்ன நல்லா கவனிக்கிறா. ஹனி, வச்சிடட்டுமா குட்டி? கூப்பிடுறாங்க பை. ஒரு முத்தத்தை பதித்து இணைப்பை துண்டித்தான் மதுச்சந்திரன். அடர்ந்த இரவு, மண்ணோடு வானும் இருண்டு காணப்பட்டது. ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தில் தன் பார்வையை பதித்திருந்தான் சத்யன். என்ன சத்யா, யோசனை பலமா இருக்கு என்றபடியே கணவன் அருகில் அமர்ந்தாள் மதிவதினி. நம்ம சந்திரனை பத்தி தான் வதனா நினைச்சேன். உங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பாசமலர் பார்ட் 2, 3, 4ன்னு எல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வதனா, முறைக்காதீங்க. என்ன விஷயம்? எதுக்கு அவனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தானே, அவனோட அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு தான் யோசிக்கிறேன். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சத்யா. இன்னைக்கு சந்திரனோட கல்யாண ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, அதுல பூர்ணாவை கவனிச்சியா? ம். பூர்ணா நம்ம சந்திரனையும் மனோவியும் ஒரு மாதிரி கோபமா வெறுப்பா பார்க்குற மாதிரி சில போட்டோஸ் பார்த்தேன் வதனா. என்ன சத்யா சொல்றீங்க? அவளுக்கு என்ன கோபம் வெறுப்பு இருக்க போகுது? பூர்ணா சந்திரனை விரும்பியிருப்பாளோன்னு தோணுது வதனா. ஐயோ சத்யா, நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க. அவ எங்க சந்திரனை? ம். அவளோட கோபம் கூட என்னோட கற்பனையா? நாளைக்கு அந்த போட்டோவை காட்டுறேன், அப்ப சொல்லு. ஓகே, இப்போ என்ன சொல்றீங்க? பூர்ணாவால சந்திரன் சந்தோஷம் பாதிக்கப்படும்னு சொல்றேன். ரேகாவை பத்தி மனோ கிட்ட சொன்னதை வச்சு சொல்றீங்களா? இல்ல மனோ, பெட்டிக்க எப்போ காலி பண்ணா? எப்போ? கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன அடுத்த நாள். சத்யா, அப்போ பூர்ணா சொல்லிதான். ஆமா வதனா, பூர்ணா அப்பா அரசியல். இல்ல சத்யா, அவர் நல்லவர், எந்த தப்புக்கும் துணை போக மாட்டார். பூர்ணா அவ அப்பாவுக்கு தெரியாம செஞ்சிருக்கலாம். என்னால நம்ப முடியல சத்யா. நானும் உறுதியா சொல்லல, ஒரு யூகம்தான். என்ன சத்யா நீங்க என்னென்னவோ சொல்றீங்க? பூர்ணாவுக்கு ஏதோ ஜாதகம் பார்த்தாங்களே, என்னாச்சு? ஜாதகம் எல்லாம் பொருந்துச்சு. பூர்ணா தான் ஹைட் இல்ல, கலர் இல்லைன்னு வேண்டான்னு சொல்றா சத்யா. ஆமா சத்யா, வர ஜாதகத்தை எல்லாம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. என் யூகம் உண்மையாயிடும்னு போல இருக்கே. ம். கவலைப்படாம படுங்க. குட் நைட். மதிவதினி படுத்துவிட குழம்பிய மனதுடனே வெகு நேரம் விழித்திருந்தான் சத்யன். சுடிதார் ஒன்றில் ஜம்மிக்கிகள் பதித்து கொண்டிருந்த மனோகரணியை சப்தமிட்டு அழைத்தது கைபேசி. சொல்லு மோகி. மனோக்கா, கோமதி மேடம் வந்திருந்தாங்கக்கா. 10, 12 டிசைன் புடவை கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி, யாரும் போடாத மாதிரி சுருக்கமா பிளவுஸ் டிசைன் ஒவ்வொன்றும் புதுசு
கண்ணா புதுசுன்னு பாராட்டுற அல்லணும்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. கோமதி ஃபேஷன் எம்புரியத்தின் நெடுநாளைய வாடிக்கையாளர். அவராலேயே மனோகரணிக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைத்தார்கள். கொஞ்சம் மூச்சு விடு மோகி. எப்போ கொடுக்க சொல்றாங்க? மெதுவா கொடுத்தா போதும்னு சொன்னாங்கக்கா. உங்களுக்கு ஃபோன் பண்றதா சொன்னாங்க. சரி மோகி, நான் பேசிக்கிறேன். அக்கா சொல்லுடா. நம்ம ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருந்தோம், நானும் மகியும். அங்க ஒரு பொண்ணு அண்ணா கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களே 1 மணி நேரம் இருந்திருப்போம். அவ எப்போ இருந்திருக்காளோ தெரியல. சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்கக்கா. எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. யாராக இருக்கும்? அந்த ரேகாவா? மோகி, அந்த பொண்ணு அவர் ஃப்ரெண்டு தான். இவ்வளோ நாள் வேற எங்கேயோ இருந்தாங்க. இப்பதான் இங்க வந்திருக்காங்க. அதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னவோக்கா, நீ அண்ணா கிட்ட யாரையும் நெருங்க விடாதே. சரிங்க பாட்டி. அக்கா சரி சரி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ போய் மற்றவங்கள கவனிக்காம வேலையை கவனி. சரிக்கா, பாய். மோகிக்கு என் மீது அதிக அன்பு. இது ஒரு பாக்கியம். நம்மை சுற்றிலும் நம் மீது அன்பு கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள் இருப்பது. மோகி சொன்ன அந்த பெண் ரேகாவா தான் இருக்க வேண்டும். சந்தர் மதிய உணவிற்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். அவனே என்னிடம் கூறுவான். நேரம் மதியம் 2 தொட்டு இருந்தது. கணவன் உண்ணும் அழகை ரசித்தபடியே பரிமாறிக் கொண்டிருந்தாள் மனோ. கண்களில் தோன்றிய சிரிப்புடன், தினமும் வீட்டுக்கு வந்தே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஹனி என்றான் மதுச்சந்திரன். வாங்க சந்தர் என்றாள் தன் பார்வையை தலைத்து. என்ன, என் பட்டு முகம் ஜொலிக்குது? இன்னைக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு சந்தர். அதிக வேலை வாங்கும், ஆனா பெரிய அமௌண்ட் கிடைக்கும். வெரி குட். நேத்தெல்லாம் இந்த யோசனையில தான் இருந்தியா? இல்ல சந்தர், அம்மா ஊருக்கு லெட்டர் போட்டதா சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத ஹனி. ஊர்ல யாரு இருக்கா மனோ? சந்தர், அங்க நமக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அத ராமு அண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. நான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி வைக்கிறேன் ஹனி. தேங்க்ஸ் சந்தர். சொல்ல மறந்துட்டேன் ஹனி. என்ன சந்தர்? ரேகா இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. ஹோட்டலுக்கு போய் அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் என்னை பார்க்க வந்திருக்கா. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா அண்ணி. இனி இங்கே தான் இருக்க போறாளாம். நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். சாரி சந்திரன்னு சொல்லி சிரிச்சா. உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா ஹனி. மனோகரணி அவன் கன்னத்தில் முத்தமிட, ஹே என்ன ஹனி, சும்மா சாப்பிடுங்க. இனி எங்க நான் சாப்பிட்றது? பதில் கொடுக்க வேண்டாமா? சாப்பிட்டு நிதானமா கொடுங்க. பேபி இருக்கையை அவள் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் அவளோடு பேசியபடியே உண்டு முடித்தான் மதுச்சந்திரன். கிளம்பட்டுமா? நைட்டு சீக்கிரம் வருவீங்களா? முயற்சி பண்ற ஹனி. தினசரி வழக்கமான மனைவியின் இரு கன்னங்களிலும் இதழ் ஒற்றிவிட்டு விலக மனமில்லாமல் திரும்பி திரும்பி பார்த்தபடியே வெளியேறினான் மதுச்சந்திரன். மனோகரணி அவன் கார் சென்று மறைந்து நெடுநேரம் ஆன பின்பும் கதவருகேயே நின்றிருந்தாள். ரேகாவின் வரவு தன்னை கணவனிடமிருந்து விலக்கிவிடும் என்பதை மனோகரி தான் அறியவில்லை என்றால் மதுச்சந்திரனும் உணரவில்லை.